ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் ஆன்லைன் மணி மேக்கிங்கில் நிறைய கான்செப்டுகள் இருக்குது. அதில் இந்த ஆக்டிவ் இன்கம், பெசிவ் இன்கம், மெயினாக நீங்கள் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் அப்படிங்கிற கான்செப்டை பார்ப்போம். நீங்கள் ஜாயின் பண்ணதுமே ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கும். அந்த ஜாப்ஸ் எடுத்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு earn பண்ணுறது அங்கே 0.01 உங்களுக்கு அப் டு 600 அந்த வெரைட்டியில் ஜாப்ஸ் இருக்கும். அந்த ஜாப்ஸோட அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வெயிட் இருக்கும். நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறதா ரிஸ்க் சரியான குறைவாக இருக்கும். இன்னொரு கான்செப்ட் ஒன்று இருக்குது என்னென்னு சொன்னால் பெசிவ் இன்கம் ஸ்கீம். ஸோ பெசிவ் இன்கம் ஸ்கீமில் என்னென்னா நாங்கள் ஒரு க்ரைட்டீரியாவை மீட் பண்ண மட்டும் நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த ஏர்னிங்ஸை ரீச் பண்ணதும் எங்களுக்கு அந்த கோலை ரீச் பண்ணதும் ஏர்னிங்ஸ் ஜெனரேட் ஆகும். அந்த ஏர்னிங்ஸை நாங்கள் கெயின் பண்ணி எடுக்கிறது தான். பட் நீங்கள் ஆன்லைன் மணி மேக்கிங்கில் என்ட்ரு ஆகக்குள்ள ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமில் என்ட்ரு ஆகணும். பெசிவ் இன்கம் ஸ்கீமை நோக்கி போகணும். ஓகே, என்ட்ரு நீங்கள் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்லாம் வரணும். என்ன நிறைய விஷயங்கள் அப்போ தான் படிப்பீங்க. ஓகே, அந்த கான்செப்டில் அதுவும் இப்போ நம்ம நிறைய வெப்சைட்டுகள் இப்படி ரெண்டு வகையில் சொன்னாலுமே இந்த நிறைய பேர் இதை வந்து ஸ்கேமில் விழுறதுக்கு பார்க்க என்னடா வேலை செய்கிறதுக்கு நிறைய பேர் தயாராக இல்லை. அதே மாதிரி இந்த ஒரு வித்தியாசமான எக்ஸ்பெக்டேஷன், இந்த ஓவர் நைட்டில் ரிச் ஆகிறது, வித்தியாசமான கேரண்டிஸ் கொடுக்குறது, இதை மெஜிக்கல் வைஸாக இங்கே நடக்கும் எந்த ஒரு கான்செப்டும் இங்கே இல்லை. நீங்கள் ரியலாக ஆஃப்லைனில் ஒரு இடத்துல போய் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இந்த ஆன்லைன்லையும். ஓகே, என்னென்னா சில இடங்களில் சில வெப்சைட் இப்போ இந்த பொதுவாக அந்த ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணுமே ஒர்க் எடுக்க இங்கே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணதுமே நீங்கள் எத்தனை லட்சம் பேர் ஜாயின் பண்ணாலும் ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கும். அந்த ஜாப்ஸ் எடுத்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணணும். பெர்ஃபார்ம் பண்ணால் அதிலிருந்து உங்களுக்கு ஏர்னிங்ஸ் ஜெனரேட் ஆகும். அதை நீங்கள் வித்ட்ரா பண்ணி எடுக்கிறதா. இந்த கன்செப்டில் இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா அவங்க உங்கள்கிட்ட எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் கேட்க மாட்டாங்க. ஓகே, அப்போ நீங்கள் குவாலிஃபிகேஷன் இல்லாமல் தான் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க. ஈவன் மொபைல்லே நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணலாம். அப்படி நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்குறது என்ன தன்னோடு சொன்னால் ஒரு குவாலிட்டியான ஒர்க் ஒன்று எதிர்பார்ப்பாங்க. அந்த குவாலிட்டியான ஒர்க்கை நீங்கள் சரியாக ஸ்டார்ட்ல இருந்து இன்க்ளூட் பண்ண. ஏன்னா ஜாப் கம்ப்ளீட் பண்ண உங்களுக்கு வந்து சரியாக மணி வரும். பட் அந்த ஜாப்பை தெரிவு செய்கிறதுல தான் இருக்குது பெரிய ஒரு சேலஞ்சிங். எப்படி ஜாப்பை தெரிவு செய்யணும் அந்த சிஸ்டம். ஏன்னா இது வந்து ஒரு ஹியூமன் வந்து உங்களை மானிட்டர் பண்ண போகிறது இல்லை. அவங்க வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக வச்சு தான் உங்களை மானிட்டர் பண்ணுவாங்க. அந்த சிஸ்டம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணி போவீங்க, பெர்ஃபார்ம் பண்ணி போவீங்கன்னு சொன்னால் ஓட்டோ உங்களுக்கு வந்து ஜாப்ஸில் அவைலபிலிட்டி ஏர்னிங்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வரும். அதை தெளிவாக புரிஞ்சு கொள்ளணுமா? ஓகே, ரைட். இப்போ நான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணிவிட்டு ஏஐ இமேஜ் ஜெனரேஷனில் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற இமேஜஸை இன்க்ளூட் பண்ணி மணி மேக் பண்ணலாம். ஓகே, ஃபேஸ்புக்கில் 3 வழிகள் இருக்குது மணி மேக் பண்ணுறதுக்கு. ஒன்று உங்களோட க்ரியேஷன், மூணுமே உங்களோட க்ரியேஷன் தான். ஒன்று வந்து நீங்கள் டெக்ஸ்ட்டுக்கும் மணி மேக் பண்ணலாம், இமேஜுக்கும் மணி மேக் பண்ணலாம், வீடியோஸுக்கும் மணி மேக் பண்ணலாம். இப்போ வீடியோஸில் ஒரு இஷ்யூ ஒன்று இருக்குது. நீங்கள் வீடியோ க்ரியேட் பண்ணணும். ஷார்ட் வீடியோஸுக்கு எப்படி நீங்கள் யூடியூப்பில் பே பண்ணாங்களோ இதுக்கும் பே பண்ணுவாங்க. டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் எழுதணும், ஒரு கான்செப்ட் வந்து எழுதணும். ஸோ அதுவும் ஒரு சில விஷயங்களை இது பண்ணியிருக்கும். பட் இமேஜ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுவும் வந்து நீங்கள் ஏஐ இமேஜை யூஸ் பண்ணலாம். ஓகே, ரைட். ஏஐ இமேஜை யூஸ் பண்ணிட்டு மணி மேக் பண்ணலாமா, இது பே பண்ணுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு நான் ஒரு வீடியோ ஒன்று ப்ளே பண்ணுறேன். அந்த வீடியோவை வாட்ச் பண்ணிட்டு வருவோமா. என்னது, ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ போட்டால் இவ்வளோ பணம் சம்பாதிக்கலாமா? ஆச்சரியமாக இருக்கா? வாங்க மேலே சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாக மெஸ்ஸி கூட நான் உட்காந்து தந்தூரி சிக்கன் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஏஐ ஃபோட்டோ போட்டிருந்தேன் இல்லையா? அதுக்கு எவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்க தெரியுமா? $26 இன்றைக்கி தேதிக்கு. இன்னும் இந்த மாதம் முடியல, இன்னும் 6 நாள் இருக்குது பாக்கி. அதுக்குள்ளே எப்படி $30 வந்துடும். நம்ம கணக்குப்படி பார்த்தோம்னா 2500 அதை பார்த்தோன்னே எனக்கே வயிற்றுச்சலாக இருந்துச்சுங்க. அடுத்தவங்க சம்பாதிக்கிறத பார்த்து வயிற்றுச்சப்பட்டா நியாயம் உண்டு. நீ சம்பாதிக்கிறத பார்த்து ஏன்டா வயிற்றுச்சப்படுறேன்னு கேட்குறீங்களா? அடுத்தவங்க சம்பாதிக்கிறத பார்த்து நான் வயிற்றுச்சப்படவே மாட்டேன். ஏன்னா பல்லு இருக்கிறவங்க பக்கோடா சாப்பிட்றாங்க அப்படின்ட்டு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போயிடுவேன். ஆனால் எந்த ஒரு உழைப்புமே இல்லாமல் சும்மா போட்ட ஒரு ஃபோட்டோக்கு போய் இவ்வளோ கொடுக்குறாங்களே. அந்த 2500 நான் கிளினிக்கில் சம்பாதிக்கணும் அப்படின்னா 250 ஒரு பேஷண்ட்டுக்கு நான் வாங்குற ஃபீஸ். 10 பேஷண்ட் பார்க்கணும். அன்றைக்கி 3/4 மணி நேரம் ஒரு பேஷண்ட்டுக்கு கால் புண்ணுக்காக ட்ரெஸ்ஸிங் பண்ணேன். விறுவிறுத்து மத்தியானம் 3 மணிக்கு ஆரம்பித்து 3:45 வரைக்கும். அதுக்கு $1000 ட்ரெஸ்ஸிங் சார்ஜ் கேட்டேன். அதுக்கு வந்து அவங்க அவ்வளோ வாக்குவாதம். நம்ம ஒரு காசு சம்பாதிக்க இவ்வளோ கஷ்டப்படுறோம், இங்கே 10 பைசாவுக்கு பிரோஜனம் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் இவ்வளோ காசு கொடுக்குறாங்களே அப்படின்னா வயிற்றுச்சல் வராமல் இருக்குமா இல்லையா சொல்லுங்கள். அதனால தான் இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கில் போய் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக ட்ரோல் பேஜஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே ஆள் 4-5 பேஜெல்லாம் வச்சுருக்காங்க. ஒரு நாளைக்கு 10 ஃபோட்டோ போடுறாங்க. போட்டு சம்மந்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இதில் வந்து கெட்ட வார்த்தை பேசுகிறதுக்குனே ஒரு சில பேஜஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம சும்மா நினச்சிட்டு இருக்கோம். பார்த்தா அவங்கெல்லாம் போட்டு காசு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அதை போய் நம்ம நிறைய பேர் தேவையில்லாமல் திட்டிகிட்டு இருப்போம். திட்ட அவங்களுக்கு வியூவர்ஸ் என்கேஜ்மெண்ட் அதிகமாகிட்டே போகும், காசு நிறையா வந்துகிட்டே இருக்கும். அதனால தான் அவங்கெல்லாம் போட்டுட்ருக்காங்க. நம்ம டைம் வேஸ்ட் பண்ணி அங்கே போய் கமெண்ட் பண்ணுறது அவங்களுக்கு காசாக தான் ஆகுது. அட் த சேம் டைம் சமூக வலைத்தளங்களில் இப்படிலாம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபியில் ஸ்கில்ஸ் இருக்குது, ரைட் அப் பண்ணுற ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்னா அதை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திங்க. அதுக்கெல்லாம் இப்போ ஏர்னிங்ஸ் வந்துட்டு இருக்கு. முன்னாடிலாம் அது மாதிரி கிடையாது. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி கூகுள் ஆட்சன்ஸ் அப்படின்னு இருந்துச்சு. அதில் பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ எழுதி போடுறதுக்கு, ஃபோட்டோ போடுறதுக்கெல்லாம் பணம் கொடுக்குறாங்க. ஆனால் எத்தனை நாளைக்கு இது கண்டினியூ ஆகும் அப்படின்னு தெரியாது. இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கங்க. படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கும், ஆனால் எனக்கு அந்த திறமை இருக்குது, ரைட் அப் பண்ணுற திறமை இருக்குது, காமெடியாக எழுதுறதுக்கான திறமை இருக்குது, மீம்ஸ் போடுற திறமை இருக்குது அப்படின்னா
யூஸ் பண்ணிக்கங்க. அதை வச்சு நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, அதன் மூலிமா வர பணம்லாம் அவங்க டைரெக்டாக நம்ம பேங்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபுல்லாக அக்கௌண்டபிள் மணி ஆகிடுச்சு. அதனால் நம்மளோட நாட்டோட ஜிடிபியா ஜிடிபி தான் நம்மளோட ஓவரால் நம்ம நாட்டோட ஜிடிபியுமே முன்னேறுது. இதை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திங்க, மற்றவங்களுக்கு பயனுள்ள வகையில் பயன்படுத்திங்க. மெஸ்ஸி கூட இருக்கிற ஃபோட்டோ எந்த அளவுக்கு பயனுள்ளதுன்னு கேட்காதீங்க. அதை நினச்சி நானே கொஞ்சம் வெக்கப்படுறேன். எப்படி மாமா இப்படி திறந்த புத்தகமா இருக்கீங்க? எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். மனிதாபிமானம் தான் மாப்பிள்ள. அப்படியா? ஓகே ரைட். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இவர் ஒரு டாக்டர். ஓகே, இவர் சொல்கிறாரு வந்து இவர் மெஸ்ஸியோட இருந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டிருக்காரு. அப்போ அது எப்படியுமே ஏஐ தான். ஓகே, அந்த ஏஐ ஜெனரேட்டட் கண்டென்ட்டில் இவருக்கு மணி ஜெனரேட் ஆகிருக்குது. ஜஸ்ட் வந்து அவர் ஃபெஸ்ட் மந்த்லேயே ஒரு $30 $26+ வந்து இருக்குது. இது அவர் சொல்கிறார், இதுக்காக நான் ஒரு ஒர்க் பண்ண போகல, டாக்டராக இருந்து நான் ஒர்க் பண்ண போகல, நான் நிறைய எஃபர்ட் இதுக்கு போடணும். பட் இது ஒரு இமேஜ் ஒன்று எடுத்து போட்டு இது பண்ணுறேன். இதுதான் இந்த ஆன்லைன் மணி மேக்கிங்கில் இருக்கிற பவர். ஓகே, உங்களோட க்ரியேஷனை வந்து ஒன் டைம் செய்து நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கண்டினியூஸாக ஏர்னிங் வந்து ஜெனரேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ இவர் இதோட முடிய போகிறதில்ல, இது கண்டினியூஸாக ஃபியூச்சரில் எவ்ரி மந்த் ஏர்ன் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே, அப்போ ஏஐ ஜெனரேட்டருக்கு உங்களுக்கு கட்டாயமாக மணி வரும். இல்லை நான் ஒரு சும்மா இமேஜஸ் தான் போடுவேன்னா நீங்கள் தாராளமாக போடலாம். பட் அது என்கேஜ் ஆகணும். அந்த என்கேஜ் ஆகிறதுக்கு எப்படி இதை பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு கண்டினியூஸாக சொல்கிறேன். ஸோ யூஸ் பண்ணுங்கள். அண்ட் வந்து இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹவு ஃபேஸ்புக் மோனிட்டைசேஷன் ஒர்க் ஃபார் ஏஐ இமேஜ் கண்டென்ட். ஸோ மெயின் வேஸ் ஃபேஸ்புக் பே ஃபார் இமேஜ் பேஸ்ட் கண்டென்ட்க்கு அது எப்படி பே பண்ணுது, என்ன வழிகளில் நீங்கள் மணி மேக் பண்ணலாம். ஃபேஸ்புக் பேஜ் மோனிட்டைசேஷன் பண்ணலாம், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நீங்கள் பண்ணலாம், டிஜிட்டல் ப்ராடக்ட் செல் பண்ணலாம். உங்களோட மற்ற பிளாட்ஃபார்முகளுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் ஒரு இது ட்ராஃபிக் கொண்டு போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு ஸ்டோர் ஒன்று ரன் பண்ணுறீங்கன்னு சொன்னால் கம் ரோட்டில் ஒரு ஸ்டோர் ஒன்று ரன் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்டோருக்கு வந்து நீங்கள் இங்கேருந்து என்ன செய்யலாம், ட்ராஃபிக்கை கொண்டு போகலாம். ஓகே, இந்த ரிஸ்க் வைஸாக நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி இமேஜ் எப்படி மணி மேக் பண்ணுது, வாட் டைப் ஆஃப் இமேஜஸ்கள் மணி மேக் பண்ணுது, நீங்கள் டூல்ஸ் என்னென்ன டூல்ஸ், பிகினர் ஃப்ரெண்ட்லி டூல்ஸ், அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ஃப்ரம் 0 to ஃபர்ஸ்ட் ஏர்னிங், ப்ராஃபிட்டபிள் நிச் எப்படி செலக்ட் பண்ணுறது, ஃபேஸ்புக் பேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, இமேஜ் ஜெனரேட்டட் எப்படி பண்ணுறது, அதே மாதிரி ஹை என்கேஜ்மெண்ட் கேப்ஷன்களை எப்படி வைக்கிறதுங்கிற கைட், அதே மாதிரி ஹவு டு ஸ்டார்ட் மேக்கிங் மணி பிகினர் லெவலில், இன்சைடர் டிப்ஸ், ஃபேஸ்புக் கிரியேட்டர்ஸை யூஸ் பண்ணுற சில டிப்ஸுகள், அதே மாதிரி காமன் பிகினர்ஸ் வந்து விடுற மிஸ்டேக்ஸ், அதே மாதிரி ரியலாக ஏர்னிங்ஸ் அண்ட் டைம் லைன் எப்படி உங்களுக்கு இது பண்ணும், அதே மாதிரி ஸ்கேலிங் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் வந்ததுக்கு எப்படி ஸ்கேல் பண்ணுறது, ஃபைனல் பிகினர் ஆக்ஷன் பிளான். ஓகே, நான் உங்களுக்கு நிறைய பிடிஎஃப் இதை உள்ளடக்கின பிடிஎஃப் ஒன்று நான் வச்சுருக்கிறேன். ஸோ இந்த பிடிஎஃபை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இது என்னென்ன டூல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும், டெக்ஸ்ட் ப்ளஸ் டிசைன் எப்படி பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப், அந்த 0 to ஃபர்ஸ்ட் ஏர்னிங்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப், இப்படி நான் நிறைய பிடிஎஃப்ஸுகள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதை யூஸ் பண்ணுங்கள். அன்லிமிட்டட் பர்ச்சேஸ்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். பட் இதை வந்து நீங்கள் கட்டாயம் யாரெல்லாம் மேலுமோ இது பண்ணுங்கள். நான் கண்டினியூ வந்து அந்த கண்டென்ட்டை சொல்கிறேன் பாருங்களா. ஃபைனல் பிகினர் ஆக்ஷன் பிளான், இதில் 2 போனஸ் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் 30 days வந்து இதில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும். 30 days காமன் மிஸ்டேக்ஸ், மாடியூல்ஸ், ஸ்கேலிங் ஆஃப்டர் சக்ஸஸ், போனஸ் ஒன் இந்த இருக்குது பாருங்கள். 30 days வந்து நீங்கள் எப்படி ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ணணும், செகண்ட் டே, தேர்ட் டே அப்படின்னு சொல்லி 30 daysக்கு இதில் ஒன்று சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் மினிமலாக உள்ளத்தை நோட் பண்ணி வச்சுட்டு கண்டினியூஸாக இதை செய்துகிட்டே வாங்க. ஓகே, அப்போ இதில் என்ன சக்ஸஸ் இருக்குன்னா இதை கன்சிஸ்டண்டாக நீங்கள் செய்யணும். ஓகே, இதை வந்து நீங்கள் மற்றாக்கள் ஏர்னிங்ஸை பார்த்து அதை குயிக்காக ரீச் பண்ணுறதுக்கு என்னென்ன மூலம் யூஸ் பண்ணிங்க. மற்றாக்களும் இதே தான், ஆனால் அவங்கள நாலேஜை யூஸ் பண்ணிட்டு ஏன்னா அவங்க கடந்து வந்த பாதையில் நிறைய விஷயங்கள் படிச்சிருப்பாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு அவங்க குயிக்காக க்ரோத் ஆகுறாங்க. அதுதான் அது. அதே மாதிரி 2வது ஆட்டோமேஷன் செட்டப். ஓகே, திரும்பவும் சொல்கிறேன், யாருக்கெல்லாம் மேலுமோ $1.something $1.4 அப்படி தான் வரும் இது பேஜஸ். ஸோ யாருக்கெல்லாம் ஏழுமோ கட்டாயம் இது பண்ணுங்கள். ஆட்டோமேஷன் கான்செப்ட் ஒன்று இருக்குது. அதாவது இதை நீங்கள் இங்கே பாருங்கள், ஃபேஸ்புக் இமேஜை வந்து நீங்கள் ஆட்டோமேஷன் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கு என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதை எப்படி செட்டப் பண்ணணும், இதுலேருந்து நீங்கள் எப்படி அதை ரீச் பண்ணணும், பிகினர் ரெக்கமெண்டேஷன், நீங்கள் 80% ஆட்டோமேஷன், டெக்னிக்கல் ஸ்கில் தேவையில்ல, ஃப்ரீ டூல்ஸ், அதுக்கப்புறம் இன்டர்மீடியட். இது வந்து நீங்கள் மல்டிபிள் பேஜஸ் யூஸ் பண்ணலாம், பல்காக போஸ்ட் பண்ணலாம், ஃபாஸ்டர் ஸ்கேல், அதே மாதிரி ஃபுல் கண்டென்ட் பைப்லைன், மல்டிபிள் நிச்சஸ், அதே மாதிரி டீம் வெரைட்டி ரெடி, விஏ ரெடின்னு ஒன்று சொல்கிறாங்க. இதில் பிகினர் ஆட்டோமேஷன் எப்படி பண்ணணும், அதுக்கு பிறகு கேப்ஷன் ஆட்டோமேஷன் எப்படி பண்ணணும், போஸ்ட் ஷெட்யூல் எங்கே பண்ணணும், இதெல்லாம் ஃப்ரீ
ஃப்ரீயாக ஷெட்யூல் பண்ணுறது, அதே மாதிரி வீக்லி ஆட்டோமேஷன் எப்படி பண்ணணும், இப்படி நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. கட்டாயம் தேவையானாக்கள் எல்லாரும் இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, ஒரு யூஸபிளான ஒரு பிடிஎஃபாக அதோடு சேர்த்து நிறைய பிடிஎஃப்கள் இதில் இருக்குது. ஸோ நீங்கள் அன்லிமிட்டட் ஆக்சஸ், வித்தியாசமானது. பட் இது வந்து பிஎல்ஆர் ரைட் உள்ளது. ஓகே, நீங்கள் இந்த பிடிஎஃப்ல பாருங்கள், எங்கேயுமே நாங்கள் வந்து எங்களோட பர்சனல் இதை வந்து இன்க்ளூட் பண்ணலை. ஸ்டார்ட்டில் இது பண்ண, பட் அதுக்கு பிறகு நாங்கள் பிஎல்ஆர் கான்செப்ட் மாற்றின உடனே இது பண்ணலை. என்னென்னா ப்ரைவேட் லைசன்ஸ், அதாவது இந்த பிடிஎஃபை வந்து நீங்கள் ரீசெல் பண்ணலாம், உங்களோட அஃபிலியேட் லிங்க்ஸில் இதை ஆட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் கிவ் அவே கொடுக்குறதுனாலும் தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். முழுமையான ரைட்ஸ் உங்களுக்கு தந்துடுவோமா இதில். ஓகே, ஒவ்வொரு பிகினர் கைடு கேன்வாவில் நீங்கள் வீடியோ கிரியேட் பண்ணுறது, அதே மாதிரி இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாலேஜபிள், அதில் இது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்குமா, யூஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கட்டாயம். ஓகே, ரைட். ஸோ இதில் பர்ச்சேஸ் லிங்கை வந்து நீங்கள் டெலிகிராம் பயோவில் வந்து டெலிகிராம்லேயே நாங்கள் இங்கே ஷேர் பண்ணிப்போம் பாருங்கள். டெலிகிராமில் வந்து பாருங்கள், இங்கே நடிக்கி ப்ரைவேட் லைசன் லேபிள். அப்படி இல்லைன்னு ஒரு சொன்னால் இன்ஸ்டாகிராம் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லிங்க் இருக்கும். இந்த ஜாயின் டெலிகிராம் லிங்க்கில் போயிட்டீங்கன்னு சொன்னால் இந்த லிங்க்கில் இங்கே இருக்குமா பிடிஎஃப் மெகா கலெக்ஷன் சொல்லி அதை பை பண்ணிக்கொள்ளலாம். அதே டிக்டாக் பயோவில் கண்டெக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு சில டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். கண்டெக்ட் அதில் உங்களுக்கு இது இருக்குமா பை பண்ணுற லிங்க். அண்ட் வந்து கூகுளில் வெல்ஃபியூச்சர் அகாடமி சர்ச் பண்ணுங்கள், சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இங்கேயே வந்துடும். அதே போல் யூடியூப் பயோலையும் இந்த லிங்க்ஸ் இருக்கும். ஸோ இங்கேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் இருக்குது, பெட்ரோல் லிங்க் பர்ச்சேஸ் பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனையும் நான் மென்ஷன் பண்ணிருப்பேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாம். ஸோ எங்கேயும் நான் நீங்கள் தாராளமாக செக் பண்ணி இதை பர்ச்சேஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ கூகுளில் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா இதில் இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக், ஸோ எல்லாமே இங்கே ஷோ ஆகிடும். அதில் வந்து நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாம். ஓகேயா, ரைட். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் உங்களுக்கு இந்த டவுட் தேவையில்லை, எப்படி இது ட்ரஸ்டபிளானதா அப்படிங்கிற. அதாவது ஒரு நிலையான ஒரு நிறுவனம் உங்களுக்கு மணி மேக்கிங் பண்ணுறதுக்குரிய வாய்ப்பை வழங்குதுன்னு சொன்னால் அதுக்கு தான் முன்னுரிமை கொடுங்க. அப்படியான பிளாட்ஃபார்ம்களுக்கு தான் முன்னுரிமை. நாங்கள் ஃபியூச்சரில் சில கோர்சஸ் இது பண்ண போகிறோம், அமேசானில், அதே மாதிரி இந்த யூடியூப்பில் இப்படியான கம்பெனிகள், அதாவது பெசிவ் இன்கம் பேஸ் ஆகிச்சு. ஸோ இப்படியான கான்செப்டில் தான் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்குமா. ஸோ எந்த வகையில் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணாலும் உங்களோட ஏர்னிங்ஸ் வந்து சரியான நிலையவாரமாக இடங்களில் நீங்கள் உங்களோட பெர்ஃபார்மன்ஸை இன்க்ளூட் பண்ணுங்கள். அந்த நாலேஜ் எப்போதுமே தோக்காது. ஓகே, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா ஒரு ரியல் பிஸ்னஸ் தானே. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ நாங்கள் ஜாயின் பண்ணதுமே அந்த ரிசல்ட்ஸ் வரும்போது சொன்னால் யாருமே எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. ஒரு மொபைலில் மட்டுமே வச்சுட்டு எல்லாருமே ஒரு பெர்ஃபார்ம் ஒன்று பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லையா, நீங்கள் அந்த சரியாக புரிஞ்சு கொள்ளுங்க, மெச்சூரிட்டியான ஆட்கள். ஓகே ரைட். இப்போ நம்ம கன்செப்ட்டுக்குள்ள போவோம். இது ஒரு பெசிவ் இன்கம் ஸ்கீம். ஒன் டைம் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க, அந்த ஏர்னிங்ஸ் வந்து உங்களுக்கு ஜெனரேட் ஆக உங்களுக்கு வந்து என்ன பண்ணும், ஏர்னிங்ஸ் வந்து நீங்கள் தூங்கும்போதும், அதாவது நீங்கள் ஆக்டிவ் இல்லாத டைம்லேயும் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் ஜெனரேட் ஆகும். பட் அதுக்கு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ அந்த க்ரைட்டீரியா என்னங்கிறதை நான் பார்ப்போம். இப்போ யூடியூபுக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், 4000 வாட்சிங் ஹவர்ஸ் தேவைதானே. அதே மாதிரி ஃபேஸ்புக்குக்கும் சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது, அது என்னென்னு பார்ப்போம். பட் நீங்கள் யூடியூபோட கம்பேர் பண்ணக்குள்ள ஃபேஸ்புக்கு கொஞ்சம் ஏர்னிங்ஸ் குறையத்தான் வரும். காரணம் என்னென்னா இங்கே வந்து இந்த ஷேர் பண்ணுற ஆப்ஷன் வந்து இல்லை. இப்போ யூடியூப்பில் வந்து ஷேர் பண்ணுற ஆப்ஷன் இல்லை. இப்போ நீங்கள் வந்து உங்களோட ப்ரொஃபைலில் அவரோட வீடியோ ஷேர் பண்ணிடலாமா, இயலாது. ஆனால் ஃபேஸ்புக்கில் அப்படி இல்லை. அப்போ அதனால் அந்த ப்ரொமோஷன் வந்து அதோட யூசஸாலே நடக்கிறங்கிறதால இவங்களுக்கு வந்து அப்படி ஒரு ஏர்னிங்ஸில் ஒரு இதை வந்து வச்சுருக்காங்க. பட் நீங்கள் கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணிகிட்டே போனீங்கன்னு சொன்னால் ஒரு மாதத்தில் உங்களுக்கு 30 கண்டென்ட் சரியான கண்டென்ட் நீங்கள் போடுவீங்கன்னு சொன்னால் ஒரு கண்டென்ட்லேருந்து $1 வந்தாலே காணும். பட் நீங்கள் கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணிட்டு போனால் நீங்கள் முதலாவது மாதம் இப்போ ஜனவரி முதலாவது போடுற போஸ்ட் வந்து உங்களுக்கு டிசம்பர் 31 வரையும் அந்த வருஷம் ஏர்னிங்ஸ் தந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் டிசம்பர் 31 வரை 365 போஸ்ட் போடுவீங்க. அந்த 365 போஸ்ட்டும் உங்களுக்காக எவ்ரி மந்த் ஒர்க் ஆகிட்டு வரும். உங்களுக்கு தான் முதலாவது மாதம் 30 போட்டிங்கன்னா ரெண்டாவது மாதம் உங்களுக்கு முதலாவது மாதம் 30 போஸ்ட் ஏர்னிங்ஸ் வரும். ரெண்டாவது மாதம் 60 போஸ்ட் ஏர்னிங்ஸ் வரும். ஓகே, மூணாவது மாதம் 90 போஸ்ட் ஏர்னிங்ஸ் உங்களுக்கு வரும். அப்போ இப்படி தான் நீங்கள் ஸ்கேல் பண்ணிட்டு வரணுமா. ஓகே, நல்ல என்கேஜ் பண்ண பார்க்கணும் மக்கள். அந்த என்கேஜிங்கில் சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது, அதை நம்ம கண்டினியூஸாக பார்ப்போமா. ஸோ மணி மேக்கிங் கான்செப்ட் வந்து ரியலாக எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் சரியான ஒரு இடத்துல நீங்கள் உருவாக்கி எடுக்கணும்னா அந்த இடத்துல உங்களுக்கு எவ்வளவு மேக்ஸிமம் எஃபர்ட்டை போட்டு உருவாக்கணுமோ அப்படி உருவாக்கணும். ஓகே, இதுக்கு வந்து நீங்கள் அந்த ரீச்சை வந்து குயிக்காக எடுக்கிறதுக்கு நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம், நீங்கள் நிறைய இடங்களில் ஷேர் பண்ணலாம். அது வந்து மார்க்கெட்டிங் வந்து உங்களோட சைட். ஓகே, அது நீங்கள் எந்த வகையிலனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி இது வந்து நீங்கள் ஏர்னிங்ஸ்க்காக கொஞ்சம் டைம் இருக்குது தானே. அது வந்து உங்களை இப்போ இந்த ஃபேஸ்புக் பேஜில் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஒன்று உங்களுக்கு இருக்கும். அந்த அக்கௌண்ட் வந்து நீங்கள் பேஜாக மாற்றணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஓகே, அது சம்மந்தமாக பேஜ் க்ரியேஷன் ஒரு பெரிய ஒரு விஷயமே இல்லை. உங்களுக்கான ஒரு பேஜ், அதுக்கான லோகோ, இதுக்கெல்லாம் க்ரியேஷன் எப்படி பண்ணணுங்கிற கைடன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு சரியான முறையான ஒரு இது ஒன்று தெரியும். அது நீங்கள் தேடி லேர்ன் பண்ணிக்கொள்ளுங்க. பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. நீங்கள் எத்தனை பேஜ் வேணாலும் நீங்கள் ரன் பண்ணலாம், எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்குள்ளே இருந்து இது பண்ணலாம். ஓகே ரைட்.
அதே மாதிரி ஆன்லைனில் நான் மணி மேக் பண்ணுறதுல ஒரு கான்செப்ட் ஒன்று சொன்னோம், ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம். அதாவது நாங்கள் ஜாயின் பண்ணதுமே அந்த வெப்சைட்ஸ் இருக்கும், அந்த வெப்சைட்ஸில் ஜாயின் பண்ணதுமே எங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து அதாவது ஜாப்ஸ் வந்து அங்கே அவைலபிளாக இருக்கும். அந்த ஜாப்ஸ் எடுத்து நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ஏர்னிங்ஸை ரிசீவ் பண்ணுற கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்டை உள்ளடக்கின ஒரு முழுமையான கோர்ஸ் ஒன்று, A to Z கோர்ஸ் ஒன்று வெல் ஃபீச்சர் அகாடமியாக நாங்கள் ரன் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள். இவர் 11 இவர் ஒரு கேர்ள் கவர்மெண்ட் ஒர்க்கர், கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற ஹவுஸ் ஒய்ஃப் கேர்ள், எவ்வளோ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் டைம்லையும் பாருங்கள் 16வது வித்ரோல் மொபைலை மட்டுமே யூஸ் பண்ணிட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறான். 16வது வித்ரோல் எடுக்கிற $4783. இதில் டோட்டல் ஏர்னிங் $323. ஓகேயா, நாங்கள் 12 டைப் ஆஃப் வெப்சைட் படிக்கிறோம். இதில் ஒரு வெப்சைட் ஏஐ இமேஜ் மணி மேக்கிங்கை தவிர மற்ற எல்லாமே வந்து ஃபுல் ரிஸ்க் ஃப்ரீ. அதாவது நீங்கள் ஜாயின் பண்ணவே ஜாப்ஸ் அவைலபிளாக இருந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் அந்த ஏஐ இமேஜிங் மட்டுமே வந்து பேசிவ் இன்கம் கான்செப்ட்டில் வரும். இதில் பாருங்கள் 2 வெப்சைட். அப்போ நான் இதை கேட்டேன்னு ஒரே கான்செப்ட் இல்லை, இப்போ காப்பி பேஸ்ட் வெப்சைட் கான்செப்ட் உள்ள 6 வெப்சைட் படிக்கிறோம். அப்போ நான் கேட்டேன் நீங்கள் ஏன் ஒரே கான்செப்ட் உள்ளதான பெர்ஃபார்ம் இதில் எனக்கு இது 2ம் சூட்டபிளாக இருக்குது, அந்த 2ஐயும் நான் கண்டினியூஸாக செய்கிறேன். அப்போ உங்களுக்கு எது பொருத்தமானதாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் யூஸ் பண்ணலாம். மொபைலில் யூஸ் பண்ணிட்டு பண்ணுறேன் பாருங்க. ஒரு ஷோர்ட் டைம் ஆஃப் பீரியட் இவ கிளாஸ் ஜாயின் பண்ணதுமே என்னட்ட சொன்னால் சார் இது எனக்கு நல்லா புரிஞ்சு வச்சு என்ன கான்செப்ட்னு நான் வீடியோ கைடன்ஸ், நீங்கள் ஜாயின் பண்ணதுமே வீடியோ கைடன்ஸ் ஆகும், அந்த கைடன்ஸ் யூஸ் பண்ணிட்டு நான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன். இவ்வளோ மட்டும் இல்லை, இதில் நிறைய பேர் பாருங்கள். இதில் இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரிஸில் இருக்கிறவங்கலாம் ஜஸ்ட் இதில் பாருங்கள் $5 போனஸ், இதில் $10 போனஸ், $7 போனஸ். இதில் பெஸ்ட்டு டெய்லி பெர்ஃபார்ம் பண்ணுற பெஸ்ட்டு 100 மெம்பர்ஸ் எடுத்து $25 $9 போனஸ். இவங்க வந்து இப்போ உங்களால் ஒரு மாதம் $5 ஏர்ன் பண்ணிடலும்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் ஆன்லைனில் சாதிக்கலாம். ஓகே, அப்போ எங்களுக்கு தெரிஞ்ச இது ஈஸியான ஒர்க், எங்களுக்கு தெரிஞ்ச இந்த ஈஸியான ஒர்க்கை வச்சு இப்போ ஏஐ காலம், இந்த ஏஐ யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லாவே ஏர்னிங்கை நீங்கள் மல்டிப்ளை பண்ணலாம். அப்படி ஒரு கான்செப்ட் இருக்குது, தேடி படித்து கொள்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கான்செப்ட். ஓகே சரி, ஸோ இப்படி வந்து நிறைய ஏர்னிங்ஸ் இதில் நான் ஷேர் பண்ணிக்கேன். பாருங்கள், இவர் வந்து ஃபெஸ்ட் ஏர்னிங்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்கிறாரு. சர்வே ஒரு நாள் சர்வே $1.8. இவர் 23வது வித்ரோவல் டோட்டல் 1,12,000 ஏர்ன் பண்ணியிருக்கிறார். இவர் 7வது வித்ரோவல் $140 போனஸ். இவர் இமேஜ் செல், நான் இமேஜ் படிக்கிறேன், ஒரு நாளைக்கு $4. 10ஆம் மாதம் 11ஆம் மாதம் அப்லோட் பண்ணதுக்கு இப்போவும் ஏர்னிங்ஸ் வருது. இதுதான் இந்த இதில் இருக்கிற ஏ இமேஜில் நம்ம இது வேறு ஒரு கான்செப்ட் வந்து படிப்போமா. இது வந்து 3rd வித்ரோவல் 6,000+ ஏர்ன் பண்ணிருக்காங்க. இவங்க 2nd வித்ரோவல் இவர் வந்து டோட்டல் $400. இவர் ஹை ரேங்க் ரீச் பண்ணியிருக்கிறாரு. இவர் ஒரு நாள் சர்வே $2.7. இவர் தான் இந்த வித்ரோல் எடுத்து, இப்போ வித்ரோல் எடுத்தவர் தான் இவர் சர்வே ஸ்ரீலங்காவில் இருக்கிறவர் சர்வே கம்ப்ளீட் பண்ணுறான். பாருங்கள், சர்வேங்கிற கான்செப்டுக்கு வந்து எப்போதுமே இதில் ஒரு நல்ல டிமாண்ட் ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஒரே வெப்சைட்டில் நீங்கள் சர்வே கம்ப்ளீட் பண்ணலாம், டாஸ்க்கு செய்யலாம், அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்ணலாம், கேம் செக் பண்ணலாம், அஃபிலியேட் பண்ணலாம். அப்படி எல்லாமே ஒரு 12 டைப் ஆஃப் வெப்சைட் இருக்குது. ஒரு வெப்சைட்டில் இப்படி வெரைட்டி ஆஃப் ஏர்னிங்ஸ் இருக்குது. அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா. இதெல்லாம் தான் நீங்கள் படிக்கணும். இப்படியான விஷயம் அப்போ தான் நீங்கள் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம். எனக்கு நீங்கள் எத்தனை வெப்சைட் நான் படிக்கிறோமே, இத்தனை வெப்சைட்டுமே நீங்கள் எத்தனை வெப்சைட் ஆன்லைனில் தெரிஞ்சிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங். பாருங்கள், $77 இந்தியாவில் ஒர்க் பண்ணுற நிறைய பேருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எவ்ரிடே இந்த லிஸ்ட்டில் அவங்க எப்படியுமே வந்துடுறாங்க. இது பின் பண்ணி வச்சிருக்கேன்னு ஒரு 40+ ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்னிங்ஸ், அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்கள் 5 வருஷமாக ரன் பண்ணுறோம். கம்மிங் February 6 வருஷமாக போகுது. 5 வருஷமாக ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்னிங்ஸை இதில் ஷேர் பண்ணிருக்கிறேன், செக் பண்ணி கொள்ளுங்களா. ஓகே ரைட். இதில் எந்த ஓவர் நைட்டில் ரிச் ஆகிறது எந்த ஒரு ஷார்ட் கட் மெதட்டுமே இங்கே இல்லை. நாங்கள் ப்ராப்பரான கைடன்ஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணோம். நீங்கள் டெடிகேஷனாகவும் கன்சிஸ்டண்டாகவும் இருந்தீங்கன்னா சரி, இது பிகினர்ஸுக்கு மோஸ்ட் சூட்டபிள். யாரெல்லாம் பொறுமையாக இருந்து இதில் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க உங்கள் எல்லாருக்கும் இது மோஸ்ட் சூட்டபிள். இதில் எந்த ஒரு லக்கும் இல்லை, ஃபேக் இல்லை, ஒரு சரியான கைடன்ஸ், நீங்கள் சரியான ரிசல்ட்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் சரி. ஓகே, நிறைய பேர் இப்போ நீங்கள் ஒரு மொபைலை வச்சுட்டு ஒரு கேர்ள் ஒன்று அவரோட ப்ரூஃப் நான் ஷேர் பண்ணலை. இப்போ முந்தினாத்து ஒரு வித்ரோல் எடுத்திருந்தா மொபைலில் இருக்கிற ஒரு கான்செப்டை காப்பி பேஸ்ட் வெப்சைட்டில் காப்பி பண்ண தெரியா, வைக்கி ஒரு லிங்கை காப்பி பண்ண தெரியா, ஒரு டெக்ஸ்ட்டை காப்பி பண்ண தெரியா. அவள் வந்து ஃபியூச்சரில் எப்படி மாறினான்னா சீனியர்ஸுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு மாறலாம். அப்படி நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணணும். நிறைய பேர் ஜாயின் பண்ணிவிட்டு ஏதாவது பேசிட்டு ஒரு சரியான ஒரு ஐடியா ஒன்று கெத பண்ணாமல் அவங்க விஷயங்களை திரிவுபடுத்திகிட்டே இருப்பாங்க. அப்படி இல்லாமல் எக்ஷன் எடுங்க, நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணணும். இங்கே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறது எப்படின்னா உங்களோட பர்சனல் நாலேஜை காட்டுறதுக்கு ஒரு இடம் ஒன்று இல்லாமல் இருக்கும். அதை இங்கே நீங்கள் இன்க்ளூட் பண்ணி காட்டுங்க. ஏன்னா முழுமையாக உங்களோட கண்ட்ரோல் இது.
ஓகே, யாருமே உங்களுக்கு பொஸ் இல்லை, உங்களுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை, இந்த டைமுக்கு தான் ஒர்க் பண்ணணும், இவ்வளோ தான் ஒர்க் பண்ணணும், இப்படி தான் இது பண்ணி யாருமே இது பண்ண மாட்டாங்க. அதனால சரியா லீகல் வைஸாக நீங்கள் சரியாக யோசிச்சு நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். பிகினர் ஃப்ரெண்ட்லி மொபைல்லேயே பெர்ஃபார்ம் பண்ணலாம். எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு தேவையில்லை. கன்சிஸ்டண்டான எஃபர்ட்டை வந்து ஒரு சரியான ப்ராப்பரான டைரெக்ஷனை போட்டிங்கன்னா உங்களுக்கு ரியல் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இங்கே டிகிரியோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ எதுவுமே தேவையில்லை. ஒரு ஸ்மார்ட் கைடன்ஸ் இருந்தால் போதும். மொபைல் மட்டுமே இருந்தால் அவங்களோட கையில் நீங்கள் எந்த ஒரு காலநிலையும் வீட்டுக்கே இருந்தே மணி மேக் பண்ணலாம். இங்கே வந்து நீங்கள் மழையோ வெயிலோ எந்த ஒரு ரீசன்லையும் என்ன செய்யலாது, இங்கேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆக தேவையில்லை. ஓகே, ஏன்னா வீட்டுக்கே இருந்தே எந்த ஒரு காலநிலையும் மணி மேக் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்குது. அதுலேயும் இந்த ஆன்லைன் ஜாப்ங்கிறது பெரும் பங்கொண்டு வகிக்குது. அப்போ இதுக்காக உங்களால் எவ்வளோ எஃபர்ட் போட்டு இதை ட்ரை பண்ணணுமோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அப்படி யூஸ் ஆகும். ஏன்னா சில வெப்சைட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் $5 வந்தாலே வித்ரோ எடுக்கலாம். $5 $1500. அப்போ $5 வந்தாலே வித்ரோ எடுக்கலாம்ங்கிறது உங்களுக்கு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ அதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்காக நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறதுங்கிறதுலாம் பெரிய ஒரு விஷயம். ஓகே, இந்த நாங்கள் ஒரு காலநிலையை ஒன்றை சந்தித்தோம். அந்த காலநிலையை நிறைய பிள்ளைகளுக்கு வீட்டுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இது வந்து இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்குதா. நாங்கள் 5 இயர்ஸுக்கு மேலே ஆன்லைனில் இருக்கிறோம். யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட், ஜாப் தேடிட்டு இருக்கிறவங்க, கவர்மெண்ட் ஒர்க்கர், ப்ரைவேட் ஒர்க்கர், வேர்ல்டு வைடாக நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப், இப்படி நிறைய பேருக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. தேவை உள்ளாக்களுக்கு. ஓகே, தேவை உள்ளாக்கள் இந்த தேவை உங்களுக்கு யூஸ் ஆயிருந்தால் கட்டாயமாக யூஸ் பண்ணி கொள்ளுங்க. அப்படி இல்லை உங்களுக்கு பெரிய நீங்கள் வித்தியாசமான இது செய்யுங்க, நீங்கள் அதை தாராளமாக இது பண்ணிக்கொள்ளலாம். 1580க்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 2800க்கும் மேற்பட்ட ரியல் ஏர்னிங்ஸ் ப்ரூஃப்ஸ் இருக்குது. எல்லாம் மொபைல் ஃப்ரெண்ட்லி மெத்தட். இங்கே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணுற ஜாப், டேட்டா என்ட்ரி, டேட்டா கலெக்ஷன், அதே மாதிரி இதில் மணி மேக்கிங் கான்செப்ட், ஃப்ரீலான்சர், இது எல்லாமே இங்கே வந்து உங்களுக்கு கிடைச்சிருமா. இங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டோ ட்ரேடிங்கோ எம்எல்எம்மோ எந்த ஒரு கான்செப்ட்டுங்களா 100% ரிஸ்க் ஃப்ரீ ஜாப் தானா. ஸோ இங்கே வந்து டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இங்கே வந்து டெய்லி ஆன்லைன் ஜாப் அப்டேட்டு, பிகினர் கைடன்ஸ், மொபைல் ஏர்னிங் மெத்தட்ஸுகள் இதை ஷேர் பண்ணுங்க. இந்த பின் பண்ணி வச்சிருக்கமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்ன் பண்ணதை எப்படி யூஸ் பண்ணுறாங்கிறத இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. யூஸ் பண்ணி கொள்ளுங்களா. அதே மாதிரி இந்த இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரிஸில் இருக்கிறவங்களோட பெர்ஃபார்மன்ஸை ஒரு வீடியோவாக எடுத்து போட்டுருக்கு. அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. சர்வே கம்ப்ளீட் பண்ணுறது, பொதுவாக அந்த சர்வே ரிலேட்டட் நிறைய விஷயங்கள் வந்து அந்த சர்வே கம்ப்ளீட் பண்ணது எப்படிங்கிறது இதில் சொல்லியிருக்காங்க. ஏன்னா சர்வேங்கிறது ஒரு ப்ராடக்ட், ஒரு கம்பெனி தன்னோட ப்ராடக்ட் சர்வீஸ் சம்மந்தமாக மார்க்கெட்டில் எங்கே நடக்குதுங்கிறது அந்த யூசர்ஸ், ரியலான யூசர்ஸ்கிட்ட இருந்து சில எக்ஸ்பீரியன்ஸை, யூசர் எக்ஸ்பீரியன்ஸை கேட்பாங்க. அதை நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். அது சொல்கிறதுக்கு ஃப்ரீயாக சொல்ல தேவை, அவங்க காசு தருவாங்க. அதுதான் கான்செப்ட். அது எப்படிங்கிற இதில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த ப்ரைவேட் லைசன் உள்ள இந்த பிடிஎஃப் கலெக்ஷனை பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் இருக்குது, அதையும் போய்க்கொள்ளுங்க. 5 இயர்ஸுக்கு மேலே பிகினர் ஃப்ரெண்ட்லி டீச்சிங் கைடன்ஸ், டே 1லேருந்து நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். பார்ட் டைம், ஃபுல் டைம், ஃபுல் ஃப்ளெக்சிபிலிட்டி, ஏர்ன் வித்தவுட் போஸ். அவங்களுக்கு எந்த ஒரு போஸும் இல்லை, எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை. எல்லாமே க்ளீன் அண்ட் ப்ரூவர்மேட். நான் இங்கே ஜாயின் பண்ணதுமே ஏர்ன் பண்ணலாமா, ஒர்க் பண்ணலாமாங்கிற எந்த ஒரு இதுவும் உங்களுக்கு தேவையில்லை, டவுட்டும் தேவையில்லை. தாராளமாக பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ வாட்ஸ்அப் கண்டெக்ட்டுக்கு கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. வாட்ஸ்அப்பை நான் பணி விஷயம் ஆஃப் பண்ணுறேன். ஸோ கண்டெக்ட் பண்ணி கொள்ளுங்கள். ஓகே, ரைட். ஸோ இதில் ஆக்சஸ், இந்த டெலிகிராம் ஆக்சஸை வந்து நீங்கள் கூகுள் வந்து வெல்ஃபீச்சர் அகாடமி ஆக்சஸ் பண்ணிங்கன்னா சோஷியல் மீடியா லிங்க்ஸ் வரும். இங்கே நீங்கள் ஆக்சஸ் எடுக்கலாம். இதில் வந்து இன்ஸ்டாகிராம் பயோவில் இருக்கும், டிக்டாக் பயோலையும் கண்டெக்ட் இருக்கும், கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அது வந்து யூடியூப்ல பயோலையும் கண்டெக்ட் இருக்குமா. ஸோ யூடியூப் பயோலையும் கண்டெக்ட் இருக்கும், கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான மணி மேக்கிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை இங்கே ஷேர் பண்ணுறோம். ஸோ இது யூடியூப்ல வீடியோ டிஸ்கிரிப்ஷன், இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் செக் பண்ணுங்கள். அதே மாதிரி பிளேலிஸ்ட்டில் எமது பாடநெறிகளுக்கான வேலைகள் காணப்படும் ஆன்லைன் மணி மேக்கிங் வேஸ், ஃப்ரீ ஆன்லைன் ஜாப், ஏர்னிங், ஏஐ டூல்ஸ் வந்து பிளேலிஸ்ட் இருக்குது. பிளேலிஸ்ட்டையும் செக் பண்ணி கொள்ளலாம். அண்ட் வந்து கூகுளில் வெல்ஃபீச்சர் அகாடமி செக் பண்ணி எங்கள் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் வரும். இங்கே இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஷேர் பண்ணிக்கிற இமேஜஸ்கள் ஷோ ஆகும். வீடியோஸில் யூசர்ட்டு நல்லா என்கேஜ் ஆகின வீடியோ ஷோ ஆகும். அதே மாதிரி ஷார்ட் வீடியோவில் 3 மினிட்டுக்குள்ளே யூசர்ட்டு நல்லா என்கேஜ் ஆகின வீடியோ, அதையும் செக் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு வகையில் வெரிஃபை பண்ணிவிட்டு ஆன்லைனில் நீங்களும் எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் மணி மேக் பண்ணலாம். கட்டாயமாக வெல்ஃபீச்சர் அகாடமி ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ மோர் டீட்டெயில்ஸுக்கு நான் வாட்ஸ்அப் கனெக்ட் ஷேர் பண்ணுறேன். வாட்ஸ்அப் பண்ணுங்கள், மோர் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, நம்ம கன்செப்ட்டுக்குள்ளே போகும். பிகினர் கைட், ஹவு டு மேக் மணி ஆன்லைன். ஸோ நீங்கள் இந்த பிடிஎஃப்பை பர்ச்சேஸ் பண்ணினாலுமே இந்த வீடியோட கம்பேர் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. சில விஷயங்கள் அங்கே இல்லாததுகளை நான் சொல்லுவேன். ஓகே, ரைட். ஸோ நாங்கள் இப்போ வந்து இமேஜ் ரிலேட்டடான கன்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஓகே, நாங்கள் வந்து ஏஐ இமேஜ் வந்து நான் இங்கே ஷேர் பண்ண போகிறேன். இதை எப்படி நான் ஒரு என்கேஜ்மெண்ட் லெவலில் கொண்டு வர போகிறேன் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். எங்களுக்கு வந்து இங்கே கட்டாயமாக என்கேஜ்மெண்ட் வரணுமா, அதுக்கு நீங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் வந்து உங்களுக்கு பேஜ் ஒன்று இருக்கணும்.
பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணணுமா. ஸோ அந்த பேஜில் வந்து நீங்கள் இந்த இமேஜஸ்களை நீங்கள் வீடியோஸ்களை ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதான் வந்து உங்களுக்கு பேஜ். ஸோ பேஜில் போயிட்டு நீங்கள் இங்கே கிரியேட் செட்டிங்கில் போனாலும் நீங்கள் பேஜ் கிரியேட் பண்ணுற ஆப்ஷன் வரும், நீங்கள் கிரியேட் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் போயிட்டு ப்ரொஃபஷனல் டேஷ்போர்டுன்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ ப்ரொஃபஷனல் டேஷ்போர்ட் போனீங்கன்னா இங்கே வந்து இந்த பேஜ் சம்மந்தமான உங்களோட இன்சைட் இருக்கும். இங்கே வந்து நீங்கள் போட்டிருக்கிறதுக்கு எத்தனை வியூஸ் போகுது, அதுக்கு வந்து உங்களுக்கு மொனிடைசேஷன் எவ்வளோக்கு எனபிள் ஆகிருக்குன்னு சொல்லி, அதே மாதிரி இந்த மொனிடைசேஷன் சம்மந்தமான சில விஷயங்களை நீங்கள் இந்த இதில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ இந்த ஆப்ஷனில் நீங்கள் மொபைலில் நோட் சொன்னாலும் நீங்கள் அந்த ப்ரொஃபஷனல் டேஷ்போர்டில் போனீங்கன்னா சரி. ஓகே, இதை வந்து நீங்கள் மெட்டா பிஸ்னஸ் நோடு சொல்லி உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோரில் இருக்கும். அப்படி இல்லை நோட் சொன்னால் நான் சொன்ன மாதிரி இதில் கிளிக் பண்ணிவிட்டு இங்கேவே அவங்க ஆப்ஷன் தருவாங்க டைரெக்டாக போகிறதுக்கு. ஓகே, இங்கே இருக்குது பாருங்கள் மெட்டா பிஸ்னஸ். ஸோ இந்த பேஜில் வந்துட்டு இங்கே வந்து உங்களுக்கு இதில் எலிஜிபிள் க்ரைட்டீரியா சில விஷயங்கள் இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் மொனிடைசேஷன் ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ மொனிடைசேஷன் இது இந்த புது பேஜ். ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு எந்த ஒரு வயலேஷனும் இல்லை. எலிஜிபிலிட்டி இதில் பெஸ்ட் ஃபார் கிரியேட்டர்ஸ் பிராண்ட். நீங்கள் வந்து பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுக்கும் இது யூஸ் ஆகும், கிரியேட்டர் அக்கௌண்ட்டுக்கும் இது ஒர்க் ஆகுமா, ரெண்டுக்கும் ஒர்க் ஆகும். ஸோ இதில் வந்து எலிஜிபிலிட்டி இருக்கிறேன்னா உங்களுக்கு 10,000 ஃபாலோவர்ஸ் வரணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் 250 ரிட்டர்னிங் வியூவர்ஸ். அதாவது வீக் பை வீக் லுக் அட் ஹவு மெனி ஆஃப் யுவர் 1 minute வியூவர்ஸ் கோ ஒன் டு பிகம் ரிட்டர்னிங் வியூவர்ஸ் மெட்ரிக்ஸ் ஆர் எஸ்டிமேட். அதாவது உங்களுக்கு 10,000 ஃபாலோவர்ஸ் தேவையில்லை. இப்போ சில ஆட்கள் சொல்கிறாங்க ஏன்னா 10,000 ஃபாலோவர்ஸ் வந்தாலே வரணும், அதுக்கு நான் நிறைய இது பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது தேவையே இல்லை உங்களுக்கு. நீங்கள் ஒரு 250 ரிட்டர்னிங் வியூவர்ஸை கொண்டு வந்தீங்கன்னா சரி, அதாவது திரும்ப திரும்ப அவங்கள வந்து பார்க்குற மாதிரி இருக்காது. ஓகே, நீங்கள் கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் அப்படி வருவாங்க. நல்ல என்கேஜ்மெண்ட்டாக யூஸ்ஃபுல்லான கண்டென்ட், லீகல் வைஸாக இருக்கணும், யூஸ்ஃபுல்லாக கண்டென்ட்டாக இருக்கணும், காப்பி ரைட்டாக இருக்கக்கூடாது. இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளணுமா. அதோட சேர்த்து உங்களுக்கு 50,000 போஸ்ட் என்கேஜ்மெண்ட் இருக்கணும். வீடியோ போட்டால் தான் உங்களுக்கு வியூஸ் வரும். பட் இமேஜ் டெக்ஸ்ட்டுக்கு எல்லாமே எப்படி வரும், உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த என்கேஜ்மெண்ட் இது பண்ணீங்க சார். நீங்கள் ஃபேஸ்புக் பேஜில் இன்சைட்ன்ற ஆப்ஷன் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதில் வந்து என்ன நடக்குதுங்கிறது இதில் காட்டும். ஓகே, இதில் வந்து கிரைட்டீரியா இந்த எத்தனை மாதம் எத்தனை நாளைக்கு ஒரு சடம் நடக்குதோ அது எல்லாத்தையும் இங்கே யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதில் நீங்கள் எந்த ஒரு பெய்ட் டூலும் தேவையில்லை. நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே எல்லாம் சொல்லி தரேன் இதில். பட் பெய்ட் டூல் நம்ம பெய்ட் டூல் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னு சொன்னால் நாங்கள் குயிக்காக வந்து க்ரோத் ஆகிறதுக்கு, அதை நல்லா விளங்கி கொடுங்களா. அப்படி இல்லைன்னு சொன்னால் ஃப்ரீ டூல்னால் கொஞ்சம் நம்ம இது தான் யூஸ் பண்ணோம். ஓகே, ரைட். ஸோ என்கேஜ்மெண்ட்டாக அதை கொஞ்சம் பார்த்து வாசித்து எடுக்கணும். அப்போ நீங்கள் தனி இமேஜை மட்டும் ஷேர் பண்ணாமல் நான் இந்த வீடியோவில் ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன், அதை யூஸ் பண்ணுங்கள். அதை வச்சு நீங்கள் நிறைய ஐடியாஸுகளை கேதர் பண்ணுங்கள். நீங்கள் ஐடியாஸுகளை நீங்கள் உங்களுக்குள்ளே உருவாக்கி கொள்ளுங்க. ஓகே, ரைட். இப்போ வந்து நம்ம இமேஜை வந்து ஜெனரேட் பண்ணணும். ஓகே தானே, போஸ்ட் பண்ணுறங்கிற பெரிய ஒரு விஷயம் இல்லை. நீங்கள் இந்த ஃபேஸ்புக்கு வந்துட்டு நீங்கள் உங்களோட ஹோம் பேஜில் இந்த பிளேஸ்ல இருக்குமா போஸ்ட் பண்ணுறது, இந்த பிளேஸ்ல இருக்கும் போஸ்ட் பண்ணிங்கன்னா சரி. அதை எப்படி போஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம டூல் யூஸ் பண்ணுவோம். அந்த டூல் முதலாவது லியானடோ. இது வந்து 100% ஃப்ரீயான டூலாக நீங்கள் பெய்ட் மெத்தட் இருக்குது ஃப்ரீயாகவே. இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை இமேஜ் நீங்கள் இது பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் தாராளமாக இது பண்ணலாம். பட் வந்து இது 100% ஃப்ரீ தான். ஓகே, ரைட். இப்போ இது நீங்கள் எப்படி இமேஜ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதில் ஹோம் பேஜுக்கு வந்துருங்க. அக்கௌண்ட்டில் கிரியேட் பண்ணுங்க, ஃப்ரீ தான். ஹோம் பேஜுக்கு வந்துட்டு இதில் கிரியேட்டர்ஸ் வந்து எப்படி இதில் இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இதில் நிறைய ட்ரெண்டிங்காக இருக்கிற நிறைய விஷயங்கள் இங்கே ஷோ ஆகும். ஓகே, ரைட். இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி வந்து பாருங்கள். இந்த கம்யூனிட்டியில் இருக்கிற கிரியேட்டர்ஸ் கிரியேட் பண்ணது பாருங்கள் எப்படி ஃபோட்டோகிராஃபிஸ் இதில் ஷோ ஆகுதுன்னு சொல்லி இதில் ட்ரெண்டிங்கை இது பண்ணுங்களா. ட்ரெண்டிங்கை இதில் வந்து ஓல் இருக்குது, நமக்கு ஓல் கேட்டகரியில். ஓகே, ரைட். கிரியேட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு இமேஜ் தான் தேவை, வீடியோஸ் தேவையில்லை. நமக்கு இமேஜ் தேவையா, இமேஜுக்கு நாங்கள் ஒரு இமேஜ் ஒன்று நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த இமேஜை நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த இருக்கிற இமேஜை நான் செலக்ட் பண்ணுறேன். நல்லது, ஏதாவது ஒரு இமேஜ் ஒன்று செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு என்ன செய்யுங்கன்னா இதில் வந்து ரீமிக்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று வரும் பாருங்களா. ரீமிக்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன். இந்த ரீமிக்ஸுங்க நீங்கள் ஏதாவது ஒன்று முதல் இதிலிருந்து செலக்ட் பண்ணுங்கள் இமேஜஸை. நான் சொல்கிறது விளங்குதா, இமேஜை செலக்ட் பண்ணுங்களா. ஸோ இந்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு இதில் ரீமிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்னென்னா இந்த இமேஜை வந்து நீங்கள் ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்ட்லேயே இங்கே வரும். ஓகே, அந்த இமேஜுக்குரிய ரீக்ரியேஷனை நீங்கள் பண்ணுற மாதிரி வருமா. ஸோ அந்த ரீமிக்ஸை கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த இமேஜுக்கு ப்ராம்ப்ட் ஒன்று தருவாங்க. இந்த ப்ராம்ப்டை இங்கே கட்டாயமாக காட்டுவாங்க. ஸோ அந்த ப்ராம்ப்டை நீங்கள் காப்பி பண்ணுங்கள். ஓகே, அல்லது நீங்கள் ரீமிக்ஸ் இந்த இமேஜில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும்னாலும் நீங்கள் தாராளமாக இதிலேயே இந்த சேஞ்சஸை நீங்கள் இதில் என்டர் பண்ணிங்கன்னா இந்த சேஞ்சஸ் வந்து இதில் மாறும். இப்போ இதில் உங்களுக்கு நைஃப் இருக்குது தானே, ஒரு கிளாஸ் ஒன்று ஆட் பண்ணணும்னு ஒரு சொன்னால் இதில் கிளாஸ் ஒன்று கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதாகிடும். ஓகே, ரைட். இப்போ வந்து இதில் இருக்கிற ப்ராம்ப்டை நீங்கள் காப்பி பண்ணுங்க. காப்பி ஆப்ஷன் இருக்கும். காப்பி பண்ணிட்டு என்ன செய்யுங்கன்னா லியானடோவே பேக்கில் ஒவ்வொரு நாள் 150 கிரெடிட் உங்களுக்கு தருவாங்கன்னா உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்த பிறகு நீங்கள் இதை என்ன செய்யலாம், மாற்றலாம். இதே நீங்கள் எது ரிலேட்டடாக ஃபேஸ்புக் பேஜ் கிரியேட் பண்ண போறீங்கன்னு பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஃபுட் ரிலேட்டடாக கிரியேட் பண்ண போறீங்களா, ஆர்கிடெக்ட் ரிலேட்டடாக கிரியேட் பண்ண போகிறோம். நீங்கள் ChatGPT ஒரு ஐடியா
வீடியோவில் கேளுங்க. இதை எப்படி நீ கிரியேட் பண்ணுறேன்னு ChatGPT ஐடியா கொடுத்தா அது ஐடியா, டிஸ்கிரிப்ஷன், ஹெட்டிங், உங்களுக்கு அந்த ஃபேஸ்புக் பேஜோட டைட்டில் எல்லாமே தந்துடும். கிரியேஷனுக்கு லோகோ கிரியேட் பண்ணணும், அதுக்கு லோகோ ஐடி நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்க. ஸோ எல்லாத்தையும் கிரியேட் பண்ணால் வீடியோ ரொம்ப லாங் ஆகிடும். அது இங்கே வந்து நீங்கள் Canva AI அதை அப்படியே காப்பி பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பேனர் எல்லாமே செட்டப் பண்ணால் பேனர், ப்ரொஃபைல், உங்கள் எல்லா டீட்டெயிலும் ஒரு ப்ரொஃபைலுக்கு என்னென்ன டீட்டெயில் தேவையோ அது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் இந்த இதில் ChatGPT கேளுங்களா ஃபுல்லாக நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கில் வர மாதிரி இதை கிரியேட் பண்ணி ஃபேஸ்புக் பேஜை கிரியேட் பண்ணணும். நீங்கள் என்ன நிச்சுன்னா நீங்கள் எது ரிலேட்டடாக இதை இது பண்ண போகிறீங்க அப்படின்னு இதை உருவாக்க போகிறீங்கன்னு சொல்லி பாருங்கள். இந்த இமேஜ்களை இப்படி என்கேஜ்மெண்ட் நடந்திருக்குன்னு சொல்லி அப்படியே உங்களுக்கு ஏர்னிங்ஸும் ஜெனரேட் ஆகும். ஓகே ரைட். ஓகே, இதை வந்து நான் 2 மாடியூலில் சொல்கிறேன். ஸோ 2ல் உங்களுக்கு எது மோஸ்ட்டு சூட்டபிளாக இருக்குதோ அதை யூஸ் பண்ணி கொள்ளுங்க. ஸோ ஏதாவது ஒரு கன்செப்டில் இது பண்ணுங்க. அதே மாதிரி இந்த டூல் எல்லாம் வந்து பெய்டு ஆப்ஷனும் இருக்குது. ஸோ தயவுசெய்து 7 மாணாக்கள் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் ஜெனரேட் ஆகிறார்கள் நீங்கள் கட்டாயமாக பெய்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பெய்டு வந்து மோஸ்ட் அட்வான்ஸாக இருக்குமா சில டூல்ஸில். ஏன்னா அந்த மாடியூல் நீங்கள் செலக்ட் பண்ணுறது, அதே மாதிரி இதே ஸ்டைல் நீங்கள் செலக்ட் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் வந்து சினிமேட்டிக்காக அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஆப்ஷன் வரும். ஸோ இதில் 2x3 செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நம்பர் ஆஃப் ஆப்ஷன் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறோன்னு சொன்னால் இது பண்ணுற மாதிரி இருக்கும், பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்கிரேடில் வந்து உங்களுக்கு ஃப்ரீங்கிறதால நீங்கள் எவ்ரி மந்த் 150 எவ்ரி டே வந்து 150. ஸோ அந்த 150க்கும் எவ்வளோ வருமோ அதை இது பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டு சார் இப்போ எனக்கு வந்து ஒவ்வொரு டைமும் சீக்கிரம் இது பண்ண தெரியாதுன்னு சொன்னால் நீங்கள் இப்போ ஒரு ஜெனரேஷனுக்கு உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் வருதுன்னு சொல்லி பாருங்கள். ஒரு டோக்கன் 40 டோக்கன் வரும். அப்போ 40 டோக்கன் சொன்னால் நன்னாங்க 3 இமேஜ் நீங்கள் க்ரியேட் பண்ணால் 3 இமேஜை ஒரு சீக்வன்ஸ் பண்ணிவிட்டு ஆட்டோமேஷன் பண்ணுங்கள். ஸோ அந்த ஆட்டோமேஷன் சம்மந்தமான கைடு இதில் சொல்லியிருக்கேன். நிறைய ஆட்டோமேஷன் டூல்ஸ் இருக்குது, ஃப்ரீ டூல்ஸ் தான், அதையும் நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ அந்த வகையில் ஸோ நீங்கள் இதில் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணி கொள்ளுங்கள். இப்போ நாங்கள் என்ன நோட் சொன்னால் ப்ராம்ப்ட் ஒரு இமேஜ் ஒன்று எடுத்து அந்த இமேஜுக்கு ப்ராம்ப்ட் நம்ம செட் பண்ண போகிறோம். இதுதான் என்னோட கான்செப்ட். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் இதுக்கு லியானோடோவிலே நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க. ஓகே, ஹோம் பேஜுக்கு வந்துட்டு இதில் பாருங்கள் ஃபீச்சர்ஸ், ப்ளூ பிரிண்ட், அதே மாதிரி கம்யூனிட்டி கிரியேட்டர்ஸ்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வரும். இதில் ட்ரெண்டிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இது நிறைய ஆப்ஷன் இருக்கும். டொப்ங்கிற அதாவது லைக் கூட இருக்கிறது வந்து டொப்பில் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன் ஃபில்டர் ஆப்ஷனும் இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் எதுன்னா இதில் வந்து ட்ரெண்டிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிட்டு என்ன செய்யுங்கன்னா இதில் நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க இமேஜை. ஸோ இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு என்ன செய்யுங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட்டுங்கிறது உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் இந்த ப்ராம்ப்ட்டை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு என்ன செய்யுங்கன்னா ஓகே, இது வந்து C-Drumல க்ரியேட் பண்ணது. ஓகே, ஏன்னா நிறைய டூல்ஸை இவங்களே கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது வெளியில் இருக்கிற டூல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எதனூடாக இது பண்ணணும். நீங்கள் பாருங்கள், இந்த மொடியூலை கிளிக் பண்ணிங்கன்னா GPT, Image5, C-Drum, Nano Banana, இதில் அப்டேட் வேர்ஷன் எல்லாமே இதில் இருக்கும். ஃப்ளக்ஸ் இருக்குது, ஃபீனிக்ஸ் இருக்குது, இப்படி நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஒவ்வொன்றுக்கும் அது பே பண்ணுற மாதிரி இருக்குமா. சிலது பாருங்கள் ஃபோட்டோ, இது சிலருக்கு பே பண்ணுறது, சிலது வந்து நீங்கள் ஃப்ரீயாகவும் யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் எல்லாம் ஓகேன்னா வீடியோ செலக்ட் பண்ண வேணாம், இமேஜை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் சேஞ்சஸ் நீங்கள் போடும்போது உங்களுக்கு வந்து அந்த சேஞ்சஸ் என்ன நடக்குதுன்னா உங்களோட ஜெனரேஷன் டோக்கனை வந்து கூட்டும். அப்போ அதனால் நீங்கள் ஸ்டார்டில் நீங்கள் இது பண்ணுவோன்னா முதலாவது அங்கே எடுக்கிற ப்ராம்ப்ட்டை வந்து அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணுறோம். முதலாவது ஆப்ஷன் பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜெனரேட் கொடுக்குறது. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ChatGPTக்கு வந்து அதை கொடுத்துட்டு ரீரைட் பண்ணுறது. ஓகே, இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி ரீரைட் பண்ணுறது வந்து என்ன நல்லது. ஓகே, ரீரைட் ஃபார் ஹை குவாலிட்டி ரிசல்ட். ஓகே ரைட். ஸோ சென்ட் பண்ணால் இது வந்து உங்களுக்கு இதை அதுவே ரீரைட் பண்ணி தரும். ஸோ ரீரைட் பண்ணி பண்ணுங்கள். ஓகே, இதை காப்பி பண்ணியாச்சு. காப்பி பண்ணிவிட்டு இப்போ லியானோட வந்துடுங்க. ஓகே, இதில் பாருங்களேன், இந்த ஜெனரேஷன் நம்ம இதுக்கு முதல் இருந்தது இது, இப்போ வந்து இந்த ஜெனரேஷன். இப்போ வந்து நான் இதை பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணதும் இந்த ஜெனரேஷனை பார்ப்போம். ஓகே, ஸோ 142 இருந்தது 102 ஆகிட்டு. ஸோ ஒரு ஜெனரேஷனுக்கு 2 போகுது. ஓகே, இதுலேயும் வித்தியாசத்தை பாருங்களா. ஓகே ரைட். ஸோ இப்போ என்ன செய்யுங்கன்னா இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். ஓகே, நான் டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கு வாங்க. ஃபேஸ்புக்கு வந்துட்டு ஓகே, இதில் இமேஜில் ஓகே இந்த இமேஜை அப்லோட் பண்ணுங்கள். ஓகே, எப்படி நீங்கள் அந்த கன்வர்சேஷனை எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். AI இமேஜ் ப்ராம்ப்ட் இன் ஃபெஸ்ட் கமெண்டில் இருக்குது. ஃபெஸ்ட் கமெண்ட் ஓகே கொடுத்துட்டு இதில் வந்து நீங்கள் சில இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி கொள்ளலாம். இதில் வந்துட்டு நீங்கள் இமோஜிஸ் ஓகே டவுன்
ஓகேயா. நீங்கள் வேறு ஒரு இடத்துல டைப் பண்ணிவிட்டு இதில் இது பண்ணலாம். ஓகே ரைட். ஓகே இதில் எனக்கு டவுன் வந்து எமோஜி இங்கே இருக்குது ஆட் பண்ணுறதுக்கு. இதில் எனக்கு என்ன வேணும்னா டவுன் ஹேண்ட் வேணும். ஓகே ரைட் ஹியர். ஓகே கொடுத்துட்டு நீங்கள் இதை போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே இது போஸ்ட் பண்ணக்குள்ளே மட்டும் நீங்கள் என்ன செய்யணும், இது மோனிடைசேஷன் டூல் வந்து அது ஓட்டும் உங்களுக்கு அது இதாகிடும். ஸோ நீங்கள் இதில் வந்து ப்ராடக்ட் லிங்க் வந்து ஆட் பண்ணலாமா, ஏதாவது ப்ராடக்ட் லிங்க் அந்த மோனிடைசேஷன் இதோட ஏதாவது ப்ராடக்ட்டை நீங்கள் சேல் பண்ண போகிறீங்கன்னா தாராளமாக ஆட் பண்ணலாம். அந்த ஆப்ஷன் இது இருக்குது உங்கள் இந்த மோனிடைசேஷன். அதே மாதிரி ஷெட்யூல் பண்ணுற இங்கே ஷெட்யூல் பண்ணலாம், அல்லது நீங்கள் இதுவும் பண்ணலாம். பூஸ்ட் பண்ணுறதுனாலும் பூஸ்ட் பண்ணி கொள்ளலாம். ஓகே ரைட். போஸ்ட் கொடுங்க. ஓகே ரைட். இன்னும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்ன செய்யுங்கன்னா, இப்போ இது போஸ்ட் ஆகிட்டு தானே, போஸ்ட் ஆகணுமா, போஸ்ட் ஆகினதுக்கு பிறகு இதை நம்ம ஏஐ கண்டென்ட் சொல்லி இது பண்ணணும். நம்ம எடிட் போஸ்ட்டில் இது ஏஐ கண்டென்ட். ஓகே ரைட். சரி, இது மொபைல் போஸ்ட் பண்ணக்குள்ள ஒரு ஆப்ஷன் வருது, பரவாயில்ல. இது நீங்கள் போஸ்ட் பண்ணிடுங்க. போஸ்ட் பண்ணிவிட்டு டிஸ்கிரைப் இதில் கொமெண்ட்டில் வந்து அந்த ப்ராம்ப்டை தயவு செய்து எந்த ஒரு லிங்க்குமே இதில் ஆட் பண்ண வேணாமா, லிங்க் எதுவும் ஆட் பண்ண வேணாம். ஓகே நீங்கள் எங்கே ஏன் அந்த இதை இது பண்ணனா இதை காப்பி பண்ணிவிட்டு ஓகே இந்த கொமெண்டில் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே பேஸ்ட் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணுங்கள். ஓகே சென்ட் பண்ணிவிட்டு இது லைவில் வரட்டும். ஓகே லைவில் வந்துட்டானே. ஸோ இதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கொள்ளலாம், டிக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நீங்கள் ஓகே ரைட். அதே விட இதை நீங்கள் வேறு யாரோடைய டெக் பண்ணுறதுனாலும் டெக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இப்படி கண்டினியூஸாக நீங்கள் போஸ்ட்டை போட்டுகிட்டே வந்தீங்கன்னு சொன்னால் சரி, கொமெண்ட்டும் வந்துடும். யாரும் இந்த ப்ராம்ப்ட் தேவைன்னு சொன்னால் கட்டாயம் ப்ராம்ப்ட் இதான் என்கேஜ்மெண்ட். இந்த கொமெண்ட்டை போயிட்டு அவங்க பார்க்கணும், அந்த என்கேஜ்மெண்ட் தான் வேணும். ஓகே இதில் ஹை குவாலிட்டி ஏ இமேஜ். ஓகே நீட் திஸ் ஹை குவாலிட்டி ப்ராம்ப்ட் please check in first comment. Okay right, next. Okay சரி, ஓகேயா கன்வர்சேஷன் எடுத்தாச்சு. இப்படித்தான் நீங்கள் போஸ்ட் பண்ணணுமா, இப்படி போஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வரும். ஓகே ஒரு நாள் 2 நாள் நீங்கள் கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணிட்டு வாங்க. முதலாவது விஷயம். ரெண்டாவது எப்படின்னு சொன்னால் மிட் ஜேர்னி வந்துடுங்க. வந்துட்டு இதில் எக்ஸ்ப்ளோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று இங்கே இருக்குது. ஓகே இந்த எக்ஸ்ப்ளோரை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கேயும் நிறைய ட்ரெண்டிங்கான நிறைய டூல்ஸ் இருக்குது, இந்த இமேஜஸ் இருக்குது. ஓகே நிறைய இமேஜஸ் இங்கே இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. ஓகேயா எங்களுக்கு இமேஜஸ் தான் தேவையா, இமேஜஸோட டூல்ஸ் தான் எங்களுக்கு தேவை. ஸோ இதில் வந்து இமேஜஸ் ஓகே வீடியோனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நான் அதை எப்படி இது பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள். ஸோ எனக்கு வந்து நான் இதை எடுக்கிறேன். ஸோ ஓகே இந்த இருக்குது ப்ராம்ப்ட் வந்து இந்த இருக்குதா. ஸோ இந்த ப்ராம்ப்டை வந்து நீங்கள் காப்பி பண்ணுங்க. ஓகே ப்ராம்ப்ட் வந்து இப்படி கொஞ்சம் டீட்டெயிலிங்காக இருந்தால் அதை காப்பி பண்ணிங்கன்னா சரி. காப்பி ப்ராம்ப்ட் கொடுங்க, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ChatGPTக்கு வந்து ரீரைட் பண்ணியே கொள்ளுங்களா. இதை எடிட் கொடுத்துட்டு ஓகே ஒன் டைம் தான் சில விஷயங்களை செய்கிறேன், நான் கண்டினியூஸாக சின்ன எடிட் வேலையை மட்டும் செஞ்சீங்கன்னா சரி கொடுத்துட்டு சென்ட் பண்ணுங்கள். ஓகே ரீரைட் பண்ணிடுங்க. ஏன்னா சம்டைம் இது பண்ணும் 2 சைடில் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் ஆகும். இதை நீங்கள் கேட்கலாமா, 2 சைட் ரெஸ்பான்ஸ் 3 சைட் ரெஸ்பான்ஸ் சொல்லி நீங்கள் கேட்கலாம். அதில் பெஸ்ட்டு ரெஸ்பான்ஸை நீங்கள் இது பண்ணி எடுக்கலாமா. ஸோ இதில் கொஞ்சம் நல்ல ஒரு இதாக இருக்குதோ அதை இது பண்ணி கொடுங்க. ஸோ நான் இது கொஞ்சம் டீட்டெயிலிங்காக இருக்குது, இதை காப்பி பண்ணுறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு லியானோட வாங்க. ஓகே லியானோட வந்துட்டு இதை டிலீட் பண்ணிவிட்டு இதை பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜெனரேட் கொடுக்குறேன். ஓகே இது வந்து நான் ஒரு ஐடியாவை தான் சொல்கிறேன், இதை வச்சு நீங்களாகவே ஜென்ரேட் பண்ணலாம். ஒரு நாளைக்கு ஒரு 4 இமேஜ் 5 இமேஜ்னு நீங்கள் போஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சரி. பட் கண்டினியூஸாக செய்யணும். ஸோ கண்டினியூஸாக செய்கிறதுல வந்து ரொம்ப இது இருக்குதா. ஓகே இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி செட்டப்பை செய்தீங்கன்னு சொன்னால் சரி. ஓகே திரும்பவும் சொல்கிறேன், இந்த மொடியூல் வந்து ஓவர் நைட்டில் ரிச் ஆகிறதோ இந்த ஒரு இதுவும் இல்லை. பட் வந்து கண்டினியூஸாக நல்ல என்கேஜ்மெண்ட்டை நீங்கள் இதுக்கு கொண்டு வரீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து தாராளமாக இதில் நீங்கள் லாங் டைம் சர்வே ஆகலாம். ஓகே ஸோ எந்த ஒரு ஸ்பெம்மும் இல்லாமல் நீங்கள் சரியாக ட்ரை பண்ணினீங்கன்னா சரி. ஓகே ரைட். ஸோ இந்த இமேஜை முதல் ஃபர்ஸ்ட்டுக்கு டவுன்லோட் பண்ணிடுங்க. இதில் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். நீங்கள் அப்ஸ்கேல் பண்ணுறாங்கன்னு பண்ணலாம், பிரச்சனை இல்லை. பட் வந்து நம்ம ஒரு ஆளுக்கு இமேஜ் கொடுக்கலே, இப்போ அப்ஸ்கேல் பண்ணுறதுக்கு நம்ம இமேஜஸ் அப்படி கொடுக்கல. நாங்கள் என்ன பண்ணுறோம்னா நாங்கள் ஒரு இதில் இருக்கிற மெயினான விஷயம் அதுதான். இங்கே பாருங்களா இந்த கன்செப்டை கொஞ்சம் பார்த்துருங்க. ஓகே இங்கே வந்து என்னென்னா நாங்கள் இமேஜ் வந்து செல் பண்ணலை,
நாங்கள் வந்து ஒரு அட்டென்ஷனை கொண்டு வரோம். இமேஜ் ஹுக்காகவும் ஃபேஸ்புக்கை ட்ராஃபிக்காகவும் மொனிடைசேஷன் ஸ்ட்ராட்டஜியாகவும் யூஸ் பண்ணுறோம். அதுதான் இதில் இருக்கிற கன்செப்டாக. ஸோ அதை நீங்கள் சரியாக புரிஞ்சு பண்ணீங்கன்னு சொன்னால் சரி. அப்போ நம்ம அப்ஸ்கேல் பண்ணுறதுக்கு ஒரு டூல் தேவை. இப்படியான கன்செப்ட்லாம் நீங்கள் இன்க்ளூட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே ரைட். நம்ம இதில் இந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணிடுவோம். காப்பி பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து இமேஜ் முதல் அப்லோட் பண்ணுங்கள். ஓகே இமேஜ் ஓகே இதில் ப்ராம்ப்டை இல்லை குவாலிட்டி ஏஐ ப்ராம்ப்ட் செக் இன் ஃபர்ஸ்ட் கமெண்ட். ஓகே ரைட். இதை கிளிக் பண்ண ஒன் டைம் நீங்கள் செய்தீங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரியில் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கு நீங்கள் கண்டினியூஸாக இது பண்ணுற வருவா. கண்டினியூஸாக செலக்ட் பண்ணுறது நம்ம ஹேண்ட் வந்து டவுன். ஓகே ரைட். நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. மொனிடேஷன் ஏதாவது ஆட் பண்ணடா குரூப் சேருக்கு சென்ட் பண்ணுங்கள். இவ்வளோத்தையும் வந்து நீங்கள் இது பண்ணி கொள்ளலாமா அல்லது ஆட்டோமேஷன் டூல்ஸும் யூஸ் பண்ணலாம். வாட்ஸ்அப் இதெல்லாம் தேவையில்லை. ஒன்ஸ் இது லைவில் வந்ததுமே இப்போ வந்து நீங்கள் கொமெண்ட்டுக்கு வந்துட்டு ஓகே கொமெண்டில் பேஸ்ட் பண்ணிடுங்க. ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணிவிட்டு லிங்க் ஆட் பண்ண வேணாமா, லிங்க் ஆட் பண்ண வேணாம். ஓகே இதை வந்து நீங்கள் பின் பண்ணி வைக்கலாம் வேணும்னு சொன்னால். ஸோ பின் ஆப்ஷன் இல்லை, கமெண்ட்ஸ் வர போகல நீங்கள் பின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ரைட். ஸோ இப்படி வந்து கண்டினியூஸாக நீங்கள் ஷேர் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இது நல்ல ஒரு என்கேஜ்மெண்ட் வந்து ஒரு ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே ஸோ இதுதான் மீது கட்டாயம் எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கிடைக்கிற இது எவ்வளோ டைம் போணுச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு எவ்வளோ டைம் போணுச்சு. ஸோ இப்படியோ உங்களுக்கு ஒரு டைம் கட்டாயம் கிடைக்கும். அதை வந்து நீங்கள் சரியாக யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் சரி. ஓகே ரைட். ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ணி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. கட்டாயம் இந்த பிடிஎஃபை பர்ச்சேஸ் பண்ண 7 மாணாக்கள்னா நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே பிஎல்ஆர் நீங்கள் ரீசெல் பண்ணலாம். நிறைய ஆப்ஷன்கள் இருக்குது. அதையும் நீங்கள் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாமா. ஸோ வந்துட்டு வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மோடிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே.